அண்ணா சொல்லுமா. நேத்து நான் அந்த குரூப் 2ல இந்த 86வது क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. பொருள் அறிந்து பொறுத்துக. ஓதுதல், மொழிதல், விளம்புதல், உளறுதல். இதுக்கு வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சொல்லுதல்ல தான் வருது. ஆனா அந்த சொல்லுதல்ல வந்து பார்த்தோன்னா நுணுக்கமா வந்து பார்த்தோன்னா வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து சொல்றது சொல்றோம். ஆனா அந்த சொல்லுதலுக்கே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வார்த்தைகள் வந்து இருக்கு. பொருளும் மாறுபடுது. இது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து பிளாக் கலர் புக் எடுங்க. நம்ம பிளாக் கலர் புக்கில் வந்து பார்த்தோன்னா பிழை திருத்தம் சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, பிழை திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிழை திருத்தங்கள் அடுத்து தமிழ் மரபு. கரெக்டுங்களா? ஒரே நிமிஷம். பிழை திருத்தம்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிழை திருத்தத்துல கவனிச்சிங்கன்னா சொற்களையும் பொருள் அறிந்து பயன்படுத்த வேண்டும், கீழ் வருவனவற்றை கவனித்து படிப்பது பயனளிக்கும் சொல்லிட்டு இருக்குமா? அதுல பாருங்க, இங்க ஓதுதல். ஓதுதல்னா காதில் மெல்ல சொல்லுதல். காதில் மெல்ல சொல்லுதல். அப்ப ஏக்கு வந்து பார்த்தனா வந்து 3மா. மொழிதல், இந்தாங்க மொழிதல், திருத்தமாக சொல்லுதல். திருத்தமாக சொல்லுதல். அப்ப பிக்கு 1 வருதுமா. ஓகே, இதுலயே தெரிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்து பார்த்தனா வந்து டி தான். ஆனா இருந்தாலும் மத்ததையும் பார்த்துடலாம். விளம்புதல், பலர் அறிய சொல்லுதல். உளறுதல் நமக்கே தெரியும் என்னது, ஒன்று கொண்டு சொல்லுதல். அப்ப தமிழ்ல ஒன்னு திருத்தமா சொன்னா அது விளம்புதல். அவன் விளம்பினான். ஒருத்த வந்து விளக்கமா ஒரு விஷயத்த சொல்றானா, அவன் கூறினானா, ஓதினானா, செப்பினானா, மொழிந்தானா அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து விளம்பினான் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே, அப்ப வந்து பாக்குறீங்க ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இந்த கேள்விக்கு டி தான். 3 1 2 4. ஓகேம்மா.